ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்க, ஒரு பகுதியில் அற்புதத்தை காண விரும்புறீங்க, அதை குறித்த வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அதை முதல் காரியம், இதை என் வாழ்க்கையில செய்வதற்கு தேவனால் கூடும் என்கிறதுல அசையாம இருந்தீங்கன்னா அந்த பகுதியில் கர்த்தருடைய அந்த மிராக்கிள் ஒர்க்கிங் பவரை பார்க்க முடியும். வாஞ்சியின் அடிப்படையில் கர்த்தர் கொடுப்பது கிடையாது, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா பெற்றுக்கொண்டதான் விசுவாசிக்கணும். விசுவாசம் ஒன்றால் முடியாதுமா, முடியும். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவின் எல்லாவற்றை செய்ய எனக்கு உண்டு 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 உண்டுன்னு சொல்லுங்க, சாட்சி விடுகிறீங்க. சுகத்தை எடுத்து பார்த்து வந்தோம், சுகமாக்குற கர்த்தர்னு பார்த்தோம். அப்புறம் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள்னு பார்த்தோம். சுகத்தை சம்பாதிப்பதற்கான வழிகளில் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள். தேவனிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் சம்பாதிக்க முடியாது. தேவன் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் கிருபையின் அடிப்படையில் கொடுக்கிறார். கிருபையின் அடிப்படையில் கொடுக்கிறார் என்றால் தகுதி இல்லாதவர்களுக்கு, அருகதை இல்லாதவர்களுக்கு தேவன் காமிக்கிற ஒரு தயவாக தான் அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஒரு காரியத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனோட வார்த்தையின் மேலே எனக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். தேவனோட வார்த்தை தான் ஃபைனல் அத்தாரிட்டி என்று பார்க்கணும். இன்றைக்கி சில குறைகள் இருக்கலாம், பொருளாதாரத்தில் குறைகள் இருக்கலாம், சரீர சுகத்தில் குறைவு இருக்கலாம், சுகம் தேவைப்படலாம் இருக்கலாம். அவைகள்லாம் இருக்கக்கூடிய ஃபேக்ட், இருக்கக்கூடிய உண்மைகள். உண்மைகளே பிடித்து கொண்டிருந்தோம் என்றால் சத்தியை நம்மை விடுதலையாக்க முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். ஏன் சொன்னார்? சத்திய ஆவியாய் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் அவரேனார். நான் உண்மையே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் குறைவில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் வியாதியில் இருக்கிறேன், நான் பணப்பற்றாக்குறையில் இருக்கிறேன், என்னுடைய சரீரத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு எண்ணங்கள் சிந்தை முழுவதும் என் வாழ்க்கையில் இருக்கிற ஃபேக்ட்ஸை மட்டும் பிடிச்சிருக்கிறது, உண்மையை மட்டும் பிடித்திருக்கிறது என்றால் ஆவியானவர் எனக்கு சத்தியத்துக்கு சாட்சி இடுவதற்கு நான் இடம் கொடுக்காமல் போகிறேன். ஒருவேளை நான் பலவீனமாக இருந்தால் கூட, நான் பலவீனன் அல்ல, அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொன்னீங்கன்னா அது சத்தியம், மாறாதது, காலத்துக்கும் மாறாத சத்தியத்தை பிடித்து கொண்டோம் என்றால் ஆவியானவர் அதை உங்கள் வாழ்க்கையில் சாட்சி விடுவார். ஆமான்னு சாட்சி விடுவார். பூமியிலே 2 பேர் சாட்சி விடணும். எந்த ஒரு காரியமும் 2-3 வாக்கினாலே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். நீங்களும் சொல்றீங்க, அதே நேரத்தில் வார்த்தையும் சொல்லுது. நீங்க 2ம் சொல்லும் பொழுது ஆவியானவர் அவரும் ஆமேன்னு சொல்லும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் நிலைவரப்பட ஆரம்பிக்கும். இது சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஆட்டிடியூடு, சரியான மனநிலை. சுகத்தை பெறுவதற்கான வழிகள் சொன்னேன். நான் சொல்றது ஒரு சுருக்கமான வழி தான், நிறைய இருக்கு, நான் நிறைய போக விரும்பல, சுருக்கமாக முடிக்கிறதுக்காக தான் 6 வழிகள் சொன்னேன். முதல் காரியம் கையில் வைத்து ஜெபிப்பது. 2வது காரியம் கர்த்தருடைய பந்தி, அபிஷேக எண்ணெய். 3வது காரியம் ஒருமனப்பட்டு ஜெபிப்பது. 4வது காரியம் கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங், சுகமாக்கும் வரங்கள். 5வது காரியம் வார்த்தையின் மேலே விசுவாசிப்பது, வாக்கு தத்தங்களை விசுவாசிப்பது. 6வது காரியம் அற்புதங்கள், அடையாளங்கள், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். இன்னைக்கு சில நேரத்தில் சூப்பர் நேச்சுரலான காரியம் நினைக்கும் பொழுது அது நம்ம நினைக்கிறோம்னா டிமானிக் நினைக்கிறோம், அதாவது பிசாசுடைய காரியம் நினைக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்குதுன்னா அது தேவன்கிட்ட வந்ததில்லை, இது பேய் பிசாசு நினைக்கிறோம். தேவன் எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரலான தேவன், காட் ஆஃப் இம்பாசிபிளாக இருக்கிறார், காட் ஆஃப் மிராக்கிளாக இருக்கிறார், அற்புதங்கள் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் திருப்புவோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். இந்த சம்பவத்தின் பின்னணி, அப்போஸ்தலர்களை ஜெயிலில் அடைச்சி போட்டு இயேசு நாமத்தை அறிவிக்கக்கூடாது, சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி சபையார் கூடி ஜெபிக்கும் பொழுது 4:29 இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து. அடையாளங்களும் அற்புதங்களுன், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். சயின்ஸ் சொல்லும் பொழுது SIGN சயின்ஸு, SCIN அந்த சயின்ஸ் இல்லை, அறிவியல் சயின்ஸ் இல்லை. சைன்னா சைன், ஒரு காரியத்தை
ஃபோக்கஸ் பண்ணுறது. சைன் போர்டு சொல்கிறோம் இல்லையா, ஒரு காரியத்தை ஒன்று சுட்டி காமிக்கிறது. ஒவ்வொரு அடையாளமும் உங்களை இன்னொன்றுக்கு நேராக கொண்டு போகுது. அற்புதங்கள் அடையாளங்கள் இன்றைக்கும் நடக்கிறது. அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிலே குணமாக்கும்படி உடைய கரத்தை நீட்டி உடைய ஊழியக்காரர் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரலும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஜெபிக்கிறார்கள், அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். தேவ மனிதர்கள் தேவனோட வார்த்தையை போல்டா பிரசங்கம் பண்ண என்று ஜெபிக்கிறார்கள். இடம் அசைகிறது. அதுக்கப்புறம் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து மிராக்கிள் நடந்துகிட்டே இருக்குது. வேதம் முழுவதும் அற்புதங்களாலும் அடையாளங்களும் நிறைந்திருக்கிறது. நீ காமிக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் சொன்ன எல்லா காரியத்துக்கும் கன்க்ளூஷனாக சில காரியம் சொல்கிறேன். எல்லா காரியத்துக்கும் இதான் கன்க்ளூஷன். இதில் நீங்கள் உறுதியாக நின்னீங்கன்னா தேவன் வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் எளிதாக ரிசீவ் பண்ண முடியும். மத்திய 27 இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது இயேசு மட்டுமல்ல, சில பரிசுத்தவான்களும் நகரத்தில் காணப்பட்டார்கள் இருக்கு. சில இதுக்கு முன்னாடி மரித்தவர்கள் அவர்களும் நகரத்தில் நடந்து போனார்கள் இருக்கு. சூப்பர் நேச்சுரலான காரியம். அதெல்லாம் ஒரு அற்புதம் அடையாளம். ஏன்னா ஒரு காலத்தில் எக்கான சத்தம் துணிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த அத்தனை பேருடைய சரீரங்களும் எலும்பும் என்பதற்கு ஒரு சைன், ஒரு அடையாளம், ஒன்றை சுட்டி காமிக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? தேவனாவே நீங்கள் மனதில் வரக்கூடியது எப்போவுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர்ங்கிற ஒரு மனநிலை இருக்கணும். அது எப்போ நடக்கும் என்றால், தேவன் நினைக்கும் போதெல்லாம் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற ஒரு ஆட்டிடியூடு உங்களுக்கு இருக்கணும். தேவனால் இதை கூடும் என்கிற எண்ணம் இருக்கணும். அதே நேரத்தில் இதை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறான்னு எண்ணம் இருக்கணும். விலைக்கு சொல்கிறேன், கவனிச்சுவாங்க. ஒரு குஷ்டரோகியை ஆண்டவர்கிட்ட கேட்டான், உமக்கு சித்தமானான்னு கேட்டான். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பிள்ளையினுடைய தகப்பன் ஆண்டவர்கிட்ட வந்து, அந்த காக்கா வலிப்பினால் பாதிக்கப்படுகிற பிள்ளையுடைய தகப்பன் ஆண்டவர்கிட்ட வந்து, இவனை சுகமாக்க உம்மால் முடியுமான்னு கேட்டான். ஒருத்தன் கர்த்தருடைய சித்தத்தை கொஸ்டின் பண்ணான், இன்னொருத்தன் கர்த்தருடைய வல்லமையை கொஸ்டின் பண்ணான். அப்போ ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம்னா எல்லாமே கூடும். எல்லாம்னா எல்லா காரியங்களும் கூடும். விசுவாசிக்கிறவராகி அவருக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் தேவனால் கூடும் என்று விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் எல்லாம் கூடும்னா எல்லா பகுதியிலையும் சாத்தியம் உண்டுன்னு அர்த்தம். எல்லா காரியமும் கிட்டத்தட்ட கூடும் சொல்லல, 90% கூடும் சொல்லல. விசுவாசிக்கிறவர்களுக்கு அத்தனை பகுதியிலையும் அற்புதங்களை பார்க்க முடியும். சரீரத்தில் சுகத்தில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற அத்தனை பகுதியிலையும் அற்புதங்களை காண முடியும். இல்லை நான் நம்பலை, உங்களுக்கு நடக்காது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? எல்லாரும் அற்புதத்தை பெற முடியாது, எல்லாருமே செழிப்படைய முடியாது. சிலர் ஏழையாக தான் இருப்பேன்னு நினைச்சாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க முடியாது. ஃபினான்சியல் பிரேக் த்ரூ பார்க்க முடியாது. மைண்டில் வந்து ஒரு அற்புதத்தை பார்க்கணும், பொருளாதாரத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் அற்புதத்தை பார்க்கணும்னா மைண்டில் பிரதானமான காரியம் தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம்னா எல்லாம் கூடும். ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்க, ஒரு பகுதியில் அற்புதத்தை காண விரும்புகிறீங்க, அதை குறித்து வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா அதை முதல் காரியம், இதை என் வாழ்க்கையில் செய்வதற்கு தேவனால் கூடும் என்கிறதுல அசையாமல் இருந்தீங்கன்னா அந்த பகுதியில் கர்த்தருடைய அந்த மிராக்கிள் ஒர்க்கிங் பவரை பார்க்க முடியும். அற்புதம் செய்யக்கூடிய வல்லமையை அனுபவிக்க முடியும். வேதம் பல இடத்துல சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்கிறாரு. எல்லாம்னா எல்லாம். சில இடத்துல சொல்றாரு, கேட்டு கொள்ளுகிறவைகள் எவைகளோ, எவைகளோன்னா எல்லாம் தான். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோங்கிறாரு. ஒரு இடத்துல சொல்றாரு கேட்டுக்கொள்வீர்கள் எவைகளோங்கிறார், இன்னொரு இடத்துல எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள்ங்கிறாரு, இன்னொரு இடத்துல சொல்றாரு எதை கேட்டாலும்ங்கிறாரு. எதைன்னா லிமிட்டே வைக்கலங்க. தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது இந்த பகுதியில் தான் அப்படின்னு லிமிட் கொடுக்கல. எந்த பகுதியிலையும் லிமிட்லெஸ்ஸான ஒரு ஹியூஜான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அதில் ஒரு வாக்குத்தத்தம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கையில் வந்து சொல்லுவோம், நான் தேவனுடைய வல்லமையை சித்தத்தை விசுவாசிக்கிறேன்.
விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். ஆமென். விசுவாசிக்கிற இயேசுவுக்கு எல்லாம் கூடுங்கிறது மட்டுமல்ல, அங்க இடத்துல விசுவாசிக்கிற எனக்குன்னு சொல்லல, விசுவாசிக்க யாரான்னு சரி விசுவாசிக்கிற ஆட்களுக்கு எல்லாம் கூடும். எது இம்பாசிபிளா இருக்கிறதோ ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் இருக்கு. ஆல் திங்ஸ்னா எல்லாமே, எல்லாம் பாசிபிள்னா எது இம்பாசிபிள் நினைக்கிறீங்களோ அது பாசிபிள். சில காரியம் இம்பாசிபிள் நினைக்கிறீங்களே, இது முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா மைண்ட்ல வரக்கூடிய முதல் காரியம் என்ன? அது பாசிபிள். யாருமே நல்லா கவனிங்க, யாருமே எந்த மனிதனோ உங்கள் வாழ்க்கையில கடைசி வார்த்தை சொல்லுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. ஃபைனல் வேர்டு அவ்வளவுதான் இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. அவர் எவ்வளவு படிப்பு படித்திருந்தாலும் சரிதான், அந்த ஃபீல்டில் ஒரு ப்ரொஃபஷனலாக டாப்பாக இருந்தாலும் சரிதான், அவர் உங்கள் வாழ்க்கையில் ஃபைனல் வார்த்தை பேசுவதற்கு ஃபைனல் அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்கப்படவில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஃபைனல் அத்தாரிட்டி கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். ஏன்னா சத்தியம் சொல்லுகிறது தேவனால் எல்லாம் கூடும். டாக்டருக்காக சோத்திரம், மெடிசினுக்காக சோத்திரம், நர்ஸுக்காகவும் சோத்திரம். ஆனால் அவங்க சொல்றது ஃபைனல் வார்த்தை கிடையாது. அவங்க எந்த காலகட்டத்திலையும் அவங்க இவ்வளோதான் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவங்க என்ன சொல்லணும்னா எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லணும். இன்னொரு வழி இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ there is the way. ஏசு சொன்னார் I am the way. மனிதர்கள் கிரியேட்டர் கிடையாதுங்க, கர்த்தர் தான் கிரியேட்டர். உங்க வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனும் கடைசி வார்த்தை சொல்வதற்கு இடம் கொடுக்காதீங்க. கடன் இருக்கலாம், கடன் அடைக்கவே முடியாத சூழ்நிலையா இருக்கலாம், கடன் வாங்குவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது, கடன் அடைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னா கூட எந்த ஒரு மனிதனும் உன் வாழ்க்கையில் கடனை அடைக்கவே முடியாது, வாழ்நாள் முழுக்க நீ கடன்காரனாக தான் இருப்பேன்னு சொன்னா கூட அது ஃபைனல் வார்த்தை கிடையாது. தேவனாலே எல்லாம் கூடணும். அந்த கடனை அடைக்கவும் தேவனாலும் கூடுங்கிறத முதல்ல விசுவாசிங்க. மக்களுக்கு இந்த துண்டை உதறது ரொம்ப ஈஸி. துண்டை உதறதுன்னா துண்டை தெரியும் இல்லையா, தொடச்சிட்டு துண்டை உதறதில்லை. போப்பா அந்த பஞ்சாயத்தில் இருந்துச்சு போவாங்க தெரியுமா, எனக்கு பார்த்து இல்லையாங்க, போப்பா அப்படி துண்டை உதறது ஈஸி. துண்டை எப்போ உதறோம் தெரியுமா? மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். டூ மச்சுன்னு யாராவது சொல்கிறாரு, இது வாய்ப்பே இல்லைங்கிறாரு, முடியவே முடியாதுங்கிறாரு, அவர் சொன்னார்னா அப்படியே விசுவாசிச்சுட்டு வாய்ப்பே இல்லைன்னு நம்மளும் சொல்கிறோம். டாக்டர் சொல்லிட்டாரு, இல்லாட்டா ஒரு ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் சொல்லிட்டாரு, வாய்ப்பு இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. யார் என்ன சொன்னாலும் இன்னொரு ஒப்பீனியன் கேளுங்க, பெரியவற்றை கேளுங்க, பாஸ்ட்டை கேளுங்க. எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, பாஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம்னா எல்லாமே கூடும். கடனை அடைச்சு, கடனை சீக்கிரமாக அடைச்சு, உதவி செய்யக்கூடிய கையில் கொஞ்சம் காசு இருந்து தேவனோட ராஜ்யத்தில் விதைக்கக்கூடிய அளவுக்கு என்னை கர்த்தர் கொண்டு வாருன்னு விசுவாசியா நமக்கு நடக்கும். என்னால் விசுவாசிக்க முடியல, உங்களுக்கு நடக்காது. என்ன நம்பவே முடியல, உங்களுக்கு நடக்காது. நீங்கள் கேஷுவலாக இருங்க, நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க, உங்களுக்கு நடக்கவே நடக்காது. விசுவாசிக்கிற ஆட்களுக்கு நடக்கும். குடும்பம் ஒரே போராட்டம், சண்டையும் சச்சரவும் நாயும் புனையமாக இருக்கலாம், குடும்பமே நரகமாக இருக்கு. உங்கள் குடும்பம் ஹெவனான எடுத்தா மாற முடியும், பரலோகமே பூமியில் இருக்கிற மாதிரி மாற முடியும். மாற முடியும், விசுவாசித்தால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கும். எதுதெல்லாம் இம்பாசிபிள் நினைக்கிறீங்களோ அது பாசிபிள். ஏனென்றால் தேவனால் எல்லாம் கூடும். வாசிப்போம் மத்தேயு. கையில் வந்து சொல்லுவோம், நான் அற்புதத்தை நம்புகிறேன், எது சாத்தியம் இல்லையோ அது என் தேவனாலையும் தேவன் மேலே நான் வைக்கிற விசுவாசத்தினாலையும் அது சாத்தியம். ஆமேன், ஆமேன். மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் அப்படி ஓடிடக்கூடாது. பூலோகத்தில் நீங்கள் எவைகளைனா
எதுனாலும் சரிதான். எந்த காரியம் ஹர்ட் பண்ணுது, எந்த காரியம் உங்களை காயப்படுத்துது, எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் சேதத்தை ஏற்படுத்துகிறது, எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ, எவைகள்னா சுகத்தை கட்டவிழ்க்கலாம், நல்ல குடும்ப வாழ்க்கையை கட்டவிழ்க்கலாம், பொருளாதாரத்தை கட்டவிழ்க்கலாம், அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த எக்ஸ்பர்ட் நோன்னு சொன்னால் கூட இல்லை, அவருக்கு தெரியாது. அவர் கிடைச்ச அறிவின் அடிப்படையில், அவர் கிடைச்ச தகவலின் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு. அவர் என் வாழ்க்கையில் ஃபைனல் அத்தாரிட்டி கிடையாது. இறுதியான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. இறுதியான அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம், அது மட்டும்தான் ஃபைனல் அத்தாரிட்டி. 19 நல்லா கவனிங்க. ப்ரேயர் ஆஃப் அக்ரிமெண்ட்டு, கையில் வச்சு ஜெபிக்கிறது, வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிறது, இந்த எல்லாத்துக்கும் இந்த மனநிலை இருக்கணும். ஜெபிக்கிறது இல்லை, இப்படி ஜெபிக்கணும். அல்லாமலும் உங்களுக்கு 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும்னா என்னமா இருக்கலாம், அந்த பொருளாதார சுகமாக இருக்கலாம், தீர்க்காயுசாக இருக்கலாம், நோய் இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம், வலி இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம், கடனற்ற வாழ்க்கையாக இருக்கலாம். எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்க பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த காரியமாக இருக்கட்டும், கர்த்தர் லிமிட்டே கொடுக்கல, அன்லிமிட்டடாக ஆஃபர் பண்ணுறாரு. மற்ற 21, 22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். எவைகள்லாம் சரி, அது சுகமாக இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம், பிரேக் த்ரூவாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய நல்வாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். எவைகளை கேட்பீர்களோ அவைகள்லாம் பெறுவீர்கள் சொல்லலை. விசுவாசம் உள்ளவர்கள்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதற்கான மூவை தேவன் ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் விசுவாசத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். யோவான் 14:14 எல்லாருக்குமே தெரியும். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும்ங்கிறாரு. யோவான் 15:7 சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 15:16 சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் எதை கேட்பீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கும்படியாகிறார். எவைகள்னா லிமிட்டே கொடுக்கல. 16:23 சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். 1 கொரிந்தியர் 3:21 சொல்றார், எல்லாம் உங்களுடையதுங்கிறார். எல்லாம்னா எல்லாமே, சுகம் உங்களுடையது, வெற்றி உங்களுடையது, நல்வாழ்வு உங்களுடையது, எல்லாமே உங்களுடையது. அற்புதத்தை நம்புறீங்களா? மெய்யாவே அற்புதத்தை நம்பலன்னு கிறிஸ்தவம் கிடையாது. பைபிள் A to Z மிராக்கிள். அன்னைக்கு ஒரு ஃபாதர், அவர் ஃபாதரே கிடையாது, பைபிளே நம்பலான்னு என்ன ஃபாதரு, கிரியேஷனை நம்பாதீங்கிறான். அது ஏன் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, அது ஒரு ஸ்டோரிங்கிறார். அது ஒரு ஸ்டோரி, இங்கே அப்படிலாம் நம்பக்கூடாது. அது எழுதுறவன் என்ன சொல்கிறான்னா இதுக்கு பின்னாடி கடவுள் இருக்காருன்னு சொல்கிறான், அவ்வளோதான் எடுத்துக்கணுங்கிறார். ஆதியம் ஒன்றும் நம்பலைன்னா நீங்கள் எதையுமே நம்ப முடியாது. ஏன்னா அனைத்தும் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டுச்சுன்னு ஆதியம் 1 சொல்லுது. ஆதியம் புத்தகத்தை இயேசு நம்பினாரா? நம்பினார். ஒருத்தன் டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்ட உடனே ஏசு எங்கே போனார்? முதல்ல ஆதியாமத்துக்கு போனார். ஆதியிலே மனிதனை உண்டாக்கும் போது இப்படி உண்டாக்கலங்கிறார். ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின், அங்கே எங்கே போனார்? ஆதியாம் 2ஆம் அதிகாரத்துக்கு போனார். அவர் நம்புறார். நீங்கள் அற்புதத்தை நம்பலன்னா நீங்கள் தேவனை நம்பலன்னு அர்த்தம். நான் அற்புதத்தை நம்புகிறேன், விசுவாச ஆவி இருக்கு அப்படின்னா நீங்கள் அற்புதத்தை நம்பணும். 100 வயசு தாத்தாவுக்கும் 90 வயசு பாட்டிக்கும் குழந்தை பிறக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா?
ஒரு செடி எரியுது, ஆனால் அது கருகலை, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கம்பை கீழே போட்ட உடனே பாம்பா மாறுது, நான் விசுவாசிக்கிறேன். திரும்பி தொட்ட உடனே அது கம்பா மாறுது, நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிக்கலைன்னா நீங்கள் தேவனுடைய அற்புதத்தை நம்பவே முடியாது, வார்த்தையை நம்ப முடியாது. 30 லட்சம் மக்கள், செங்கடல் அப்படி 2 பழக்குது, வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் இருக்கு. சில மக்கள் அதை நம்புறது கிடையாது, பைபிள் காலேஜில் நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ரெட் சி கிடையாதுங்கிறாங்க. அது ரெட் சி கிடையாது, அது ரீட் சிங்கிறாங்க. ரீட் சினா RED இல்லை, REEDங்கிறாங்க. அது ரெட் சி இல்லை, ரீட் சி. அது வந்து நாணல் கடல், முழங்கால் தண்ணியிலையும் நடந்து போயிட்டாங்கிறாரு. சரி, முழங்கால் தண்ணியில் நடந்துட்டான், முழங்கால் தண்ணியில் ஒரு ஆர்மி செத்து போச்சே, அப்போ அது பெரிய மிராக்கிள் தானே. முழங்கால் தண்ணியில் ஒரு படை வீரர்கள் மாண்டார்கள் பைபிள் சொல்லுது. யுத்த வீரனை அழித்தீர் பைபிள் சொல்லுது. அப்போ மிராக்கிள் தானே. 40 வருஷம் பேண்ட்டும் சட்டையும் செருப்பும் பழசாகன்னு பைபிள் சொல்லுது, நான் நம்புகிறேன். 40 இயர்ஸ், 40 நாள் இல்லைங்க, 40 வருஷம் வானத்திலிருந்து மண்ணா விழுந்துச்சுன்னு நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கண்மலை அடித்தாங்க, தண்ணி வந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது, நான் விசுவாசிக்கிறேன். கசப்பான தண்ணியில் கட்டையை போட்ட உடனே தண்ணி மதுரமாக மாச்சுன்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிக்கலன்னா ரட்சிக்கப்பட்ட மனிதனே கிடையாது. ஒரு நாளில், ஒரே நாளில், ஒரு இரவு, ஒன் டேக்குள்ள ஒரு வெட்டின குச்சி, காஞ்ச குச்சி பூத்து காய்ச்சி கனி விட்டதுன்னு பைபிள் சொல்லுது, நான் நம்புகிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இதை விசுவாசிக்க முடியல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவனே கிடையாது. பைபிள் முழுக்க மிராக்கிள்ங்க. கழுதை பேசுச்சுன்னு பைபிள் சொல்லுது, எப்பவுமே பேசலை, ஒரு நாள் பேச்சு. எப்பவுமே குச்சி வந்து தடுக்கலை, சில நேரத்தில் கர்த்தர் நான் தேவன் என்பதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சார். பைபிள் முழுக்க மிராக்கிளுங்க, காட் ஆஃப் மிராக்கிள்னு சொல்கிறோம். யுத்தம் மும்முரமாக நடக்குது, இஸ்ரவேல் மக்களுக்கும் எதிரிகளுக்கும் யுத்தம் மும்முரமாக நடக்குது. சூரியன் மறைய போது ஒரு மனுஷன் சூரியனையும் சந்திரனையும் நில்லுங்கிறான். ஒரு ஹோல் டே நிற்கிது. அது அந்த அளவுக்கு ஒன்று சயின்ஸ் தெரியாது. அவன் என்ன சொல்லியிருக்கணும், பூமியை தான் நிற்க சொல்லியிருக்கணும். சூரியன் சுத்தவே சுத்தாது. சூரியன் சுத்துமா? ஆனால் என்ன சொன்னான், சூரியனே சந்திரனே நில்லுனா. அவனுக்கு சயின்ஸ் தெரியாது, ஆனால் விசுவாசம் இருக்கு அவனுக்கு. நின்றுச்சு, 24 hours நின்றுச்சு. அது ஒரு அற்புதம். அது நல்லா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு மிஷினை இழுத்து பிடிக்கிறதே அற்புதம். அதுக்கு மேலே இன்னொரு அற்புதம். ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு வால் கிளாக் பின்னாடி ஓடுங்கிறாரு. ஓடிச்சா? நின்னதே அற்புதங்க. நின்னதில்லை, ரிவர்ஸில் ஓட்டணுங்கிறார் ஒருத்தர். எசேக்கியா காலத்தில் கர்த்தர் செஞ்சார். நான் பைபிளை நம்புகிறேன், தேவனை நம்புகிறேன், ஏன்னா நான் அற்புதத்தை நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்க? காகம் ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கொடுத்து காலையும் மாலையும் பைபிள் சொல்லுது. வடை கொடுத்துன்னு சொல்லலை, காலையும் மாலையும் நான்வெஜ் சாப்பாடு கொடுத்துன்னு பைபிள் சொல்லுது. கடைசி சாப்பாடு அந்த பஞ்சம் தீர்கிற வரை அந்த வீட்டில் தீர்ந்து போகலன்னு பைபிள் சொல்லுது. நான் நம்புகிறேன், நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு கோடாரி தண்ணியில் மிதஞ்சின்னு பைபிள் சொல்லுது. நான் விசுவாசிக்கிறேன். எலியா காலத்தில் மரத்தை வெட்டுறாங்க, கோடாரி கீழே போயிடுது. அவன் சொல்கிறான், ஐயா அது கடன் வாங்கின கோடாரின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல கோடாரி அப்படி மேலே மிதக்குது. நான் அப்படி விசுவாசிக்கிறேங்க. அங்கேருந்து ஒரு தேவதை வந்து தங்க கோடாரியை காமிச்சுன்னு சொல்லலை, அவன் போட்ட கோடாரி எலுமிச்சின்னு பைபிள் சொல்லுது. முழுக்க குஷ்டரோகியா இருந்தவன்
யோர்தான் இதில் 7 முறை முங்குன உடனே குஷ்டம் தீந்துச்சின்னு பைபிள் சொல்லுது. அவளே XRO இல்லை, ஒரு ஆர்மியுடைய கமாண்டர் அவன். அப்படி குஷ்டம் நீங்கி சிறு குழந்தையின் தோலை போல மாறுன்னு சொல்லுது. ஒரு நாளைக்கு ஒரு முறை, 7ஆவது நாள் 7 முறை சுற்றுறாங்க. யாருமே இடிக்க முடியாத அலங்கம் தரமட்டமாக விழுகுது. எல்லார் வீடு விழுகுது, ஒருத்தன் வீடு மட்டும் விழ மாட்டேங்குது. அற்புதத்தை நம்ம விசுவாசிக்கிறீங்க, ஏன்னா நான் தேவனை விசுவாசிக்கிறேன். குருடருடைய கண்களை திறந்தான் பைபிள் சொல்லுது, முடவர்களை நடக்க வைத்தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் அற்புதத்தை நம்பலன்னா நீங்கள் பைபிளை எந்த பக்கத்தையும் தொட முடியாது. பைபிள் ஃபுல் ஆஃப் மிராக்கிள். ஏன்னா தேவன் காட் ஆஃப் மிராக்கிள். கண்ணின் வயிற்றில் பிறந்தார் பைபிள் சொல்லுது. மிராக்கிளா? மிராக்கிள். உடம்பு ஃபுல்லுதான் உழுத நிலம் போல மாறி குற்றியரும் கொலையருமாக அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆவது நாளில் புதிதோடு ஜீவனோடு உயிரோடு எழுந்தார், சாகாமையாய் வீற்றிருக்கான்னு பைபிள் சொல்லுது. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? அப்போ விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனால் எல்லாம் கூடுன்னு விசுவாசிக்கிறீங்க. நான் சொன்னதான் கொஞ்சம் சாம்பிள் தான் சொன்னேன். பக்கத்துக்கு பக்கம் மிராக்கிள் இருக்கு. கையில் சொல்லுவான், நான் மனிதர்களால் நம்ப முடியாத, பகுத்தறிய முடியாத அற்புதங்களை நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையில யாருடைய வார்த்தையும் இறுதியான உறுதியான வார்த்தை இல்லை. தேவனே சகல அதிகாரத்துக்கும் சகல வல்லமைக்கும் அதிகாரமுடையவராய் இருக்கிறபடியால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். டாக்டர் இம்பாசிபிள் சொன்னா கூட பாசிபிள். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை கிட்னி பாம்பு கடிச்சு 2 கிட்னி ஃபெயிலியர். டாக்டர் மதுரையில் இருக்க டாக்டர் சம்பத்குமார் சொன்னார், டயாலிசிஸ் தான், லைஃப் லாங் டயாலிசிஸ்னாரு. நான் விசுவாச்சேன், தேவனால் கூடுன்னு விசுவாச்சேன். அதுக்கப்புறம் 18 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. மறிக்கும் போது 80 வயசு அவங்க. எது டாக்டர் சொல்லிட்டாரு, பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு. அவர் ஃபைனல் வார்த்தை கிடையாதுங்க. ஃபைனல் வார்த்தை தேவன் தான். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எந்த எக்ஸ்பர்ட்? கர்த்தர் தான் எக்ஸ்பர்ட். மார்க் 11:23-24 வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாக அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாய்கள்னா யாரா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். 24ஆம் வசனத்தில், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். யாரா இருந்தாலும் சரிதான், எதை கேட்டாலும் சரிதான். லிமிட் கொடுக்கல. பரிசுத்தமா, மூத்த விசுவாசி, சூப்பர் ஸ்பிரிச்சுவல் விசுவாசி, யாராக இருந்தாலும் சரி தான், எவைகளை கேட்டாலும் சரி தான். ஆங்கிலத்தினால இருக்கு ஹூசோ எவர் வாட்ஸோ எவர்ன்னு இருக்கு. முதல்ல ஹூசோ எவர் எவனாகிலும், வாட்ஸோ எவர் எதைனாலும். அது எதைன்னு சொல்லும் பொழுது அது சுகம் இருக்கா, தீர்க்காயுசு இருக்கா, கடனற்ற வாழ்க்கை இருக்கா? எவைன்னு அவர் லிமிட்டே கொடுக்கல. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கிறேன் என்று முதல்ல விசுவாசிங்க. சுகத்தை பெற்றுக்கொண்டேன், கடனற்ற வாழ்க்கையை பெற்றுக்கொண்டேன், சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், முதல்ல விசுவாசிங்க. அப்புறம் அப்போ ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில், ஒரு செகண்ட் இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், 2 நாளாக இருக்கலாம், அவைகள் உண்டாங்கிறது முதல்ல வருதா, விசுவாசிங்கிறது முதல்ல வருதா? முதல்ல விசுவாசிங்க, அப்புறம் உண்டாகும். மக்கள் நினைக்கிறாங்கன்னா ரிப்போர்ட் நல்லா மாறினா விசுவாசிக்கிறேன், கடன்லாம் அடைஞ்சிருச்சு நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வந்ததுக்கப்புறம் விசுவாசிக்கிறேன். அது விசுவாசம் கிடையாது. கண்டு விசுவாசிக்கல,
காணாதிருந்தும் தேவனோட வார்த்தை சொல்லுது, நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அவைகளை கட்டாயம் காண்பீர்கள். ஏன்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணவர், உண்மை உள்ளவர், சொல்லியும் செய்யாத இருப்பார். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின். ஒரு காரியத்தை காணலை, தீர்க்காயுசை பார்க்கல, நிறைவே பார்க்கல, சரீரத்தை சில பலவீனம் இருக்கலாம், கடனற்ற வாழ்க்கையை பார்க்க முடியல, கடன் அடைச்சிட்டு ஒரு சூப்பரான ஒரு காரில் போகிறத பார்க்க முடியல, அடுத்தவன் போகிறத தான் பார்க்குறோம். நீங்கள் போகிறத பார்க்க முடியலன்னா முதல்ல வசனத்தை பாருங்க. வசனத்தை பார்த்துட்டு இவைகள் என் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறது என்பதை விசுவாசிங்க. அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக எதிர்பாருங்க. எவைகளை எதிர்பார்க்கிறீர்களோ, விசுவாசத்தின் அடிப்படையில் எவைகளை எதிர்பார்க்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும். சிலுவையில் மரிச்சதை பார்த்தீங்களா? நான் சினிமாவில் பார்த்த சொல்லலை. இயேசு சிலுவையில் மரித்ததை பார்த்தீங்களா? உங்கள் பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டதை பார்த்தீங்களா? அவர் மேலே வியாதி வந்ததை பார்த்தீங்களா? பார்க்கல. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கல்ல, பரலோகம் இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? என்னைக்கு பார்த்தீங்க? யார் பார்த்தா? நான் அங்கே இருப்பேன், நான் அங்கே இருப்பேங்கிறீங்களே, என்னைக்கு பார்த்தீங்களா? இல்லை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? பரலோகம்லாம் மெய்யாவே இருக்கத்தான் செய்தா அப்படின்னு யோசிச்சு பாருங்க, தூக்கம் போயிடும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். ஏன் விசுவாசிக்கிறேன்? அவரோட வார்த்தை சொல்லுது. நான் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வேண்டிய கிரயத்தை அவர் கொடுத்தார்னு வேதம் சொல்லுகிறது. என்னுடைய பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், பார்க்கல, ஆனால் விசுவாசிக்கிறேன். ஏன் விசுவாசிக்கிறேன்? நம்பத்தக்கவர் சொல்லியிருக்கிறார். யாரே ஒரு ஆள் சொன்னா நம்ப மாட்டேன், சொல்ல வேண்டிய ஆள் சொல்லியிருக்கிறார். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன்னு விசுவாசிங்க. எல்லாம் படிங்க. எதை விசுவாசிக்க சொல்றாரு? பெற்றுக்கொள்ளுகிறேன்னு விசுவாசிங்க. இது கர்த்தருடைய சித்தம்னு விசுவாசிக்கன்னு சொல்லல, கர்த்தரால் கூடுன்னு விசுவாசிக்க சொல்லல. அது ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை தாண்டிடணும். அந்த ஸ்டேஜ் தான் உங்களை ஜெபிக்க வைக்குது. கவனிக்கிறீங்களாங்க? இது கர்த்தருடைய சித்தம்னு உங்களுக்கு தெரியுது, இதை செய்ய தேவனுக்கு வல்லமை உண்டுன்னு தெரியுது. அதிலே நின்றக்கூடாது. அதை தாண்டி தேவன் சொல்லியிருக்கிறார், தேவனால் முடியும்னா நான் எவைகளை கேட்டனோ அவைகளை நான் பெற்றுக்கொண்டேன், அது எனக்கு உண்டாயிருச்சுங்கிறத முதல்ல விசுவாசிங்க. விசுவாசிட்டீங்களா? ஜெபம் பண்ணிக்கிங்கயா. எதுக்கு? எதுக்கு? அதுக்கு. அப்ப அதுக்கு விசுவாசிக்கிறியா? நீங்க விசுவாசிங்கன்னா அடுத்த மோடு எங்க போனா தேங்க்ஸ் கிவிங் மோடுக்கு போயிடணும். ஆண்டவரே சுகமாக்கினதுக்கா நன்றி, கடனை எல்லாம் அடைச்சதுக்கா நன்றி, நல்ல வீட்டை கொடுத்ததுக்கா நன்றி, நல்ல கார்ல என் குடும்பம் வர்றதுக்கா நன்றின்னு சொல்லணும். அடுத்த மோடுக்கு போயிடணும். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எவைகளை தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை பெறுவீர்கள். பெற்றுக்கொண்டதாக முதலில் விசுவாசியுங்கள். ஆமென். ஆனா மக்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா, எல்லாம் காத்திருக்காங்க. ஆமையா, கர்த்தரால் முடியுமையா, நான் நம்புறேன்யா, நான் நம்புறேன், கர்த்தர் செய்வார் தான் நான் நம்புறேன். இன்னைக்கு இல்லாட்டம் நாளைக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட மாட்டாரா? ஒரு அற்புதத்தை எனக்கு கொடுத்துருக்க மாட்டாரா? என் கண்ணீரை தொடச்சிட மாட்டாரா? நம்பிக்கை தானே என் வாழ்க்கை. நம்புறையா? கண்ணீர் துடைக்கும்யா. கர்த்தர் ஒரு நாளைக்கு நிச்சயம் சுகமாக்குவாரியா, நான் நம்புறையா. நீங்க நம்ப ஆரம்பிக்கலாமியா, நான் நம்புறையா. என் நாளைக்கு என் சரிதான் சரலாகும்யா, என் குடும்பம் சார்ந்த சரியாமியா, அதை நான் பார்ப்பேயா. அப்போ நான் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களோட சொல்றையா, நடக்காதியா. நீங்கள் எவ்வளோ சத்தியம் கேட்டிருந்தாலும் சரிதான், எவ்வளோ ட்ரூத் கேட்டிருந்தாலும் சரிதான், அது கடனாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், காண்கிறதுக்கு முன்பாக முதல்ல விசுவாசிங்க. ஒரு பாவி ரட்சிக்கப்படணும். தேவ சித்தமா? சித்தம். ஒருவரும் கெட்டு போவது கர்த்தருடைய சித்தம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிவடையணும். அவனை ரட்சிக்க சித்தம், அவனை ரட்சிக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவன் சொல்கிறான்,
கர்த்தர் இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு ரட்சிப்பார், நான் ரட்சிக்கிறத நான் பார்ப்பேன் அப்படின்னா ரட்சிக்கப்படவே முடியாது. ரட்சிக்கப்படுறது எங்கே பார்க்கணும் தெரியுமாவே? பரலோகம் போனால் தான் பார்க்க முடியும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் உங்களுக்கு எப்போ தெரியும்? அதாவது லிட்ரலாக தெரியும். இப்போ எனக்கு தெரியுது, என்னோட ஃபீலிங் சொல்லுது, ஆவியானுக்குள்ள சாட்சி எடுக்கிறார், இதெல்லாம் நான் பார்க்கல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதை பார்த்துட்டீங்களாங்க? என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டதை பார்த்தீங்க? உங்களுக்கு தெரியுது, விளக்க முடியல, தெரியுது. எனக்கு ஆவியான சொல்றதுக்கு மைக்கு வச்சுக்கொள்ளுங்க. ஆவியார் சொன்னார், எங்க சொல்றாரு? உள்ள சொல்றாரு. எப்போ பிரத்யட்சமா தெரியும்? பரலோகத்தில் என்ட்ரி ஆகாம தெரியும். அப்பாடா ரசிக்கப்பட்டிருக்க முடியாது அன்னைக்கு தான் தெரியும். ஆனால் சாகிறதுக்கு முன்பாக, கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்பாக நான் இப்பவே நம்புறேன், நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் நம்புறேன். ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகத்தில் என் பேர் எழுதியிருக்கு நம்புறேன். விசுவாசிக்கிறீங்களே? விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்புறேன், ஹோப் பண்றேன். இந்த ஹோப் வேற, நான் சொல்ற நம்புறேங்கிறது வேற ஹோப்பு. விசுவாசத்தின் அடிப்படையில் வரக்கூடிய கான்ஃபிடன்ட் எக்ஸ்பெக்டேஷன். அதே போலதான் சுகமா இருந்தாலும் சரி, செழிப்பா இருந்தாலும் சரி, நல்வாழ்வா இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனை தீர்னாலும் சரி, கண்களில் காண்கிறதுக்கு முன்பாக இதை மாற்ற தேவனால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தை கொடுத்துருக்கிறாரு, நான் வார்த்தை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு முதல்ல விசுவாசிங்கன்னா, எவைகளை விசுவாசிக்கிறீர்களோ அவைகளை காண்பீர்கள். எவைகளை ஜெபிப்பீர்கள் சொல்லல, எவைகளை விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்வீர்களோ. ரொம்ப பேருக்கு ஜெபிக்கிறாங்க, பதில காணுங்க. 1 தீமோத்தேயு திருப்புவோம். நல்லா கவனிக்குது. நான் இதை குறித்தெல்லாம் பல முறை போதிச்சிருக்கேன். ஆனால் மக்கள் ஏன் அற்புதத்தை பெறலைன்னா இதுதான் பிரின்சிபல். இதில் ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு, ஒரு மாற்றம் மனதில் ஏற்பட்டுருச்சு, அறிவில் உண்டாயிடுச்சுன்னா அற்புதத்தை சீக்கிரம் பார்த்துடலாம். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். பற்றிக்கொள் நான் தெரியுமா? பிடிச்சுக்க. ஆங்கில பைபிள் லே ஹோல்டு பண்ணுருக்கு. இந்த பற்றிக்கொள்ங்கிற வார்த்தை தான் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை, அந்த பெற்றுக்கொள்ளுகிறேங்கிற வார்த்தையும் அந்த பற்றிக்கொள்ளுங்கிற வார்த்தையும் ஒரே வார்த்தை. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை எபி லம்பனமோய். தயர் சொல்கிறது டு லே ஹோல்ட் ஆஃப், டேக் பொசிஷன் ஆஃப், ஓவர் டேக், அட்டைன். ஸ்ட்ராங் சொல்லும் பொழுது டு சீஸ். சீஸ்னா அபகரி, கேட்ச் பண்ணு, லே ஹோல்டு பண்ணு. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எடுத்துக்கொண்டேன்னு விசுவாசிங்க, அபகரித்தேன்னு விசுவாசிங்க, சொந்தமாக்கிக்கிட்டேன்னு எடுத்துக்கோங்க, அப்படி விசுவாசிங்க. எல்லாம் கவனிங்க. விசுவாசன்னு வரும்பொழுது அக்ரெசிவாக இருக்கணும். மக்கள் விசுவாசன்னு வரும்பொழுது பேசிவாக இருக்காங்க. அது தேவன்ட்ட வரும்பொழுது பேசிவார். பேசிவன்னா பேசிவ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்னா தெரியும்ல. பேசிவ் பேசிவ்னா நீங்கள் உட்காந்துருப்பீங்க, யாராவது உங்களை தூக்கி கொண்டு போய் அப்படி வச்சுட்டாங்கன்னா அது பேசிவ். நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இறைவனாக பார்த்து நமக்கு ஏதாவது செஞ்சாருன்னா செய்யட்டும், எல்லாம் நான் கடவுள் கையில் கொடுத்துட்டேன், கடவுள் எதை கொடுக்குன்னு நினைக்கிறாரோ கொடுக்கட்டும், அது பேசிவ். சொந்தக்காரன்ட்டன்னா ஆக்டிவாக இருப்பாங்க. என்னடா ஒரு சாலை தள்ளி வச்சுருக்க, எப்படா தள்ளி போச்சு, என் சொத்தை எப்படா 100 ரூபா எடுத்த, அங்கே வந்து அக்ரெசிவ், இங்கே வந்து அப்படி. எல்லாம் நான் எல்லாமே கடவுள் கையில் கூப்பிடுத்துட்டேன், கடவுள் எதை கொடுக்கணுவாரோ அதை கொடுப்பார். ஆனால் இங்கே தான் அக்ரெசிவாக இருக்கணும். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எடுத்துக்கொண்டேன், அபகரித்தேன், சொந்தம் மாறாட்டினேன் என்று விசுவாசியுங்கள். ஏன் சொன்னாருங்க? யோவான் சாணன் முதற்கொண்டு தேவனோட ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுனாரு. பலவந்தம் பண்ண கொடுக்க மாட்டேன்ல. எவன் வந்து அக்ரெசிவா இருக்கானோ, வயலண்டா இருக்கிறானோ அவன் ரிசீவ் பண்றான். பேசிவா இருப்பான் தெரியுமா? எதை குறித்தும் கண்ணுக்காம அவன் அப்படியே இருப்பான். பெரும்பான்மை ஸ்திரீ 12 வருஷம் உதிரப்போக்கு, ஹோல் பாடி பலவீனம் அடைஞ்சது தெரியுமா? காலெல்லாம் வலிக்கும், உடம்புல எந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. அந்த வியாதி வந்துருச்சுன்னா என்ன
ப்ளீடிங் ஆகும்போது உங்களுடைய ரத்த அணுக்கள் குறைஞ்சிரும், பாடி ஆன் ஆயிரும். 12 வருஷம் அந்த அம்மாவுக்கு. இயேசு வர்றாருன்னு அம்மா கேட்குது, வீட்டை விட்டு சுகம் வந்துடுச்சீசே அப்படி சொல்லலை அம்மா. கடவுள் கொடுத்தாருன்னா கொடுப்பாரு. இயேசு நமக்கு பிராப்தம் கொடுத்தாருன்னா பிராப்தம் வைப்பார். நம்ம இப்படி அந்த அம்மா அக்ரஸிவாக எழுந்துருது. பலவீனமான உடம்பாக இருந்தால் கூட கூட்டத்துக்குள்ள ஸ்ட்ராங்காக போய் அவளோட வஸ்திரத்தை ஓரத்தையாலும் தொட்டான் சுகமாவேன் என்று சொல்லி எடுத்துட்டு போயிடுச்சு இந்த அம்மா. இயேசு சுகமாக்கலாங்க, அந்த அம்மா சுகத்தை எடுத்துட்டு போயிடுச்சுங்க. இயேசு அந்த இடத்துல ஹீலிங் மீட்டிங் நடத்தினாரா? யாருக்கா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா? இயேசு நம்ம சுகமாக்கினாரா? ஒண்ணுமே வரல. நம்ம சுகத்தை எடுத்து போயிடுச்சு. அதான் ஃபெய்த். இயேசு சொன்னார், மகளே உன் விசுவாசம் உன்னை, விசுவாசம்னா அக்ரஸிவா இருக்கிறது, சமாதானத்தோட இப்போ அது உனக்குரியது. அடுத்ததும் எடுக்கல, உனக்குரியது எடுத்துட்டேன். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க விசுவாசத்தில் வாழ்றீங்கன்னு அர்த்தம். விசுவாசங்கிறது பேசிவ் வெயிட்டராக இருக்கிறது கிடையாது, அக்ரஸிவ் டேக்கராக இருக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் கொடுப்பார்ல, இவ்வளோ நாள் கொடுக்காட்டாலும் இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்னா உங்களுக்கு ஃபெய்த்தே தெரியல, விசுவாசம்னா தெரியலன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட வந்து உங்கள் வீட்டிலேருந்து 1 லட்சம் எடுத்து போகிறேன், என்ன பண்ணுவீங்க? நான் நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு யாருனே தெரியாது, யாருனே தெரியாது, உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றேன், நிற்கிறேன், உங்கள் பாஸ்ட்னு தெரியும், உங்கள் வீட்டுக்கு வர்றேன், நான் 1 லட்சத்தை எடுக்கிறேன், என்ன பண்ணுவீங்க? சரி விட்டுருங்க. ரோட்டில் போகும்போது உங்கள் செயினை ஒருத்தன் பிடிச்சிட்டான், என்ன பண்ணுவீங்க? இருப்பா இருப்பா இருப்பா, கழுத்து வலிக்குதுப்பா, வீடு. ஆ, 3 பேர் போனீங்கன்னா மைக் டைசன் மாதிரி குத்திட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் பொருளை வந்து ஒருத்தன் அபகரிக்கிறான். அப்போ நீங்கள் பேசிவாக இருக்க மாட்டோம், அவள் அக்ரெசிவாக இருக்கும். முன்னாடி குழாய் சண்டையெல்லாம் நடக்கும் தெரியுமா? இப்போலாம் பாவம் அந்த அப்படிப்பட்ட அற்புதமான சம்பவங்களே உலகத்தில் காண முடியல. குழாய் சண்டை, இந்த கிணத்துல தண்ணி இறக்கும்போது சண்டை தெரியுமா? இறக்கும் போது ஒருத்தன் வாளி இன்னொரு வாளியில் மாட்டிக்கிறோம் சிக்கனு. என்ன கிளைமேக்ஸ் இருக்கும் தெரியுமா? ஒரு பானை தண்ணிக்கு அந்த ஆக்டிவா இருக்கும்ல, அதே மாதிரி ஃபெய்த்தில் காமிங்க, அக்ரஸிவ் காமிக்கணும். எனக்கு சொந்தம், சுகம் எனக்கு சொந்தம், வெற்றி எனக்கு சொந்தம், நல்வாழ்வு எனக்கு சொந்தம்னு காமிச்சிங்கன்னா நீங்கள் விசுவாசத்தில் வாழ்றீங்கன்னு அர்த்தம். யோவான் 3 சொல்லுகிறது, ஒருத்தனுக்கு அது கொடுக்கப்பட்டால் வாசிங்களேன். யோவான் 3:27. ஃபெய்த் ரொம்ப முக்கியங்க. கிருபைனால கர்த்தர் கொடுக்குறாருங்கிறது தெரியணும். அதே நேரத்தில் விசுவாசத்தை மாத்திரம்தான் சுதந்திரிக்க முடியும். யோவான் 3:27. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டாலொழிய எடுக்க முடியாது. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்க ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தீர்க்காயுசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கையில் நீங்கள் பறிக்க வேணாம். அவர் கையில் இருக்கிறதுனாவே என்ன அர்த்தம்னா உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் பறிக்க வேணாம். அப்படி எடுக்கிறது இல்லை, அப்படி வச்சிருக்கிறாரத எனக்கு சொந்தம்னு எடுக்கணும். அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் முன்னேறி போக முடியும். எல்லா கிருபையினாலும் அனைத்தையும் மறலி இருக்கிறார். சுகம், நல்வாழ்வு, வெற்றி அனைத்தும் மறலப்பட்டு. இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டாத வீடு, நாட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னைக்கு நமக்கு இருக்க சுதந்திரம். இப்போ எடுத்துக்கண, உனக்கு கொடுத்துட்டேன் அப்படி சொல்கிறான். நான் உனக்கு கொடுத்துட்டேன், எடுத்துக்க. உன் கால் மிதிக்கிற இடம்னா உனக்குன்னாரு. காத்திருக்காங்க, 40 வருஷம் காத்துக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு மக்கள் காத்திருக்காங்க பாருங்க. ஆண்டவர் கொடுப்பாரு, இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு கொடுத்துருவாரு. ஒரு பாவி காத்திருக்கான், ஆண்டவர் குறித்த நேரத்தில் அவர் கேட்ட நேரத்தில் நீ ரட்சிப்பாரு. பாவி ரட்சிப்பதற்கு கர்த்தர் கிரியை முடிச்சாரா?
முடிச்சுட்டாரு. பாவி விசுவாசித்து ரட்சிப்பு எடுக்கணும். எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுவீங்க இங்கே? சும்மா தூக்குங்க. அப்போ முக்கால்வாசி பேரை காணோம். அந்நிய பாஷைக்கு காத்திருக்க வேணாம், காத்திருப்பு கூட்டத்துக்கு போவானா. அது அந்நிய பாஷை உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. சில இடத்துல போனால் உங்களை காத்திருக்க வைப்பாங்க. மீசை இருந்தால் ஆண்டவர் கொடுக்க மாட்டாருவாங்க. மீசை எடு, தாடி எடு, தோட்ட எடு. அந்நிய பாஷை பேசுகிறான் தெரியுமா? அவன்லாம் தோடு போட்டவன், செயின் போட்டவன் தெரியுமா? மீசை இருந்தால் மீசை எடுத்து சொல்லிடுவாங்க. என்னென்னு எடுக்கணும்னு எடுக்கிறோம். சில மக்கள் அந்நிய பாஷை பேச விரும்புகிறாங்க, வாஞ்சிக்கிறாங்க. வாஞ்சியின் அடிப்படையில் கர்த்தர் கொடுப்பது கிடையாது, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கொடுக்குறாரு. மெய்யாவே விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா பெற்றுக்கொண்டதா விசுவாசிக்கணும். கர்த்தர் உங்களை வந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணி கொடுக்க மாட்டாருங்க. நீங்கள் அப்படியே வேணாங்கிறீங்க, அவர் வந்து வாயை திறந்து பேச வைக்க மாட்டார். அது வந்து பிசாசு செய்கிறது. பிசாசு உங்களை ஓவர்டேக் பண்ணி பொசஸ் பண்ணுவான். ஆண்டவர் உங்களை ப்ராம்ப்ட் பண்ணுவார். ஏவுவார், பேசுவதற்கான வார்த்தைகளை கொண்டு வருவார். அப்புறம் என்ன செய்யணும்? வாயை திறந்து பேசணும். ஒருத்தனை உங்களை ஜெபிக்க வைக்க மாட்டார், ஜெபிக்க முடியாத ப்ராம்ப்ட் பண்ணுவார். நீங்க ஜெபிக்கணும். கொடுக்க முடியாத கையிலிருந்து எடுத்து கொடுக்க மாட்டார், ப்ராம்ப்ட் பண்ணுவார். நம்ம ஆக்ட் பண்றோம். மக்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நான் எல்லாம் செஞ்சிட்டேன், ஆண்டவரே எப்போ ஆண்டவரே கண்ணை திறப்பீங்க? நான் எவ்வளவு நாள் தான் காத்திருப்பேன்? காத்து காத்து வேதனை தான் இருக்கு. ஒரு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா? ஒரு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துடக்கூடாதா? ஒரு சுகத்தை ஆக்கிடக்கூடாதா? சுகத்தை ஏற்படுத்திடக்கூடாதா? என்னைக்கு ஆண்டவரே? 2000 வருஷம் ஆச்சு, நான் எல்லாமே செஞ்சிட்டேனே, நான் என்னதான் செய்ய? எல்லாமே செஞ்சிட்டீங்களா? எல்லாம் செய்யலையே. விசுவாசிக்கிறீங்களா? அப்புறம் ஆக்ஷன்ல காமிக்கணும். யோவான் 4 நினைக்கிறேன், ஆங்கில பேரில் நோபல் மேன் இருக்கும், தமிழில் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவன் இருக்கும். மகன் மரண அவஸ்தைப்படுகிறான்னு வந்து கேட்குறாரு. மரண அவஸ்தைப்படுறான், வந்து சுகமாக்குன்னு சொன்னவன் ஆண்டவர் சொல்றா, நீ போகலாம், உன் மகன் சுகமாகுவேங்கிறார். இவன் போகிறான். போகிற வழியில் எப்படி ஒருத்தர் வந்தான்னு தெரியல. முதல் நாள் சொல்கிறாரு, அவன் அடுத்த நாள் தான் நியூஸ் கேட்குறான். போகிற வழியில் வீட்டிலேருந்து எடுத்து வர்றாங்க, பையன் சுகமாயிட்டாண்டு. அவன் எப்போ சுகமானான்னு சொன்ன பொழுது இவர் போகலான்னு சொன்ன நேரமும் அவன் சுகமான நேரமும் ஒரே நேரமும் விசுவாசிச்சான், மூவ் ஆகுறான். அந்த பெதஸ்தா குளத்தில் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, 38 வருஷம் வியாதியா. நம்ம ஊர் ஆட்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? எப்பா 38 வருஷம் காத்துட்டீரப்பா, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் காத்திருப்பா, பொறுத்தவன் பூமி ஆள்வாயா, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருப்பா, கொஞ்சம் உருண்டு போனால் கடவுள் செய்வார்ப்பா அப்படின்னு சொல்லல. நீ சுகமாக விரும்புறையான்னு கேட்டார். நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடானாரு. அவன் ஆக்ட் பண்றான் பாருங்க. உடனே படுக்கை சுருட்டினா தூக்கிட்டான். சீன் அப்படி தலையில மாத்திட்டாரு. முதல் நிமிஷம் இருந்த சீன் வேற, அடுத்த சீன் வேற. மேலேருந்து ஒருத்தன் தூக்குறாங்க, மேலேருந்து கீழே இறக்குறாங்க. இறங்கணுன்னா மகனே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துட்டு போங்கிற. முதல்ல படுக்கை அவனை சுமந்துச்சு, அதே படுக்கை அவன் தூக்குனான். சீன் தலைகளாக மாறுது. விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கேற்ற மாதிரி பேச்சு இருக்கணும், அதுக்கு ஆக்ஷன் இருக்கணும். ஒருத்தன் கை சூம்பி போச்சு, வலது கை இல்லை, கர்த்தர் கையை நீட்டுங்கிறாரு. நீட்டினால கை வந்துச்சு, வலது கை வந்துச்சுன்னு லூக்கா சொல்றாரு. விசுவாசம் எப்பொழுதுமே பேசிவா இருக்க கிடையாது. பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறது அக்ரஸிவ் காமிக்குது. சொன்னது புரியுதா? அந்த அலங்கார வாசல்ல பேதுரும் யோவானும் வர்றாங்க.
சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து சப்பானி பிச்சை கேட்குறான். என்னிடத்தில் உனக்கு கொடுக்குற நசரேனா இயேசு நாமத்தில் எழுந்து நடஞ்சோன்னா எழுந்து நடந்து குதித்து தேவனை துதிட்டு ஓடிட்டான் இருக்கு. அதாங்க ஃபெய்த்து. கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, தூக்குறோம், ஜம்முன்னு போயிடறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சுகமானதான் விசுவாசிக்கிறீங்களா? அற்புதமானதான் விசுவாசிக்கிறீங்களா? ஆக்ட் பண்ணணும். மார்க் 11:23-24 தான் ஹென்னத்தையின் சுகமானார். அந்த வசனத்தை வச்சு தான் 5 டாக்டர்ஸ் 3 டாக்டர்ஸ் நோபல் பரிசு வாங்கினாங்கிறாரு. அமெரிக்காவுக்கு மாயோ கிளினிக்கில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ். சின்ன வயசுலேயே இருதயம் சரியாக வளர்ச்சி அடையலை. 16 வயசுக்கு மேலே பிள்ளை உயிரோடு இருக்காதுன்னாங்க. 16 வயசில் பெட்டிடன் அவர். குறிப்பிட்ட நாளில் செத்து போனார். எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க, உங்கள் பாஸ்ட்டு வருவார் ஜெபம் பண்ணுறதுக்கு. இவருக்கு அந்த பைபிளை படித்தோன்னா அந்த மார்க் 11:24 எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கிறேன் வார்த்தை அவர்கிட்ட பேசும். அவங்க பாஸ்டர்கிட்ட கேட்பார், ஐயா அது விளக்கு என்னையான்னு கேட்பார். அவர் அப்படி கவிச்சிட்டு, தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருப்பார், கொஞ்சம் பொறுமையாரு போயிடுவேன்னு அர்த்தம். அவர் ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டார். அவர் சொல்லுவார், எங்கப்பா அந்த சொன்னதுக்கப்புறம் எனக்கு இருக்க அத்தனை ஹோப்பும் போயிடுச்சு பார். 2 நாள் பைபிள் வாசிக்கல, திரும்பி ஆண்டவர் சொன்ன அந்த பைபிள் எடுத்து வாசினார். ஒரு நாள் கர்த்தர் கேட்டிருக்காரு, சுகமாயிட்டியான்னு கேட்டிருக்காரு. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, நீ சுகமேன்னு கேட்டியா, பெற்றுக்கொண்டையான்னு பெற்றுக்கொண்டே ஆண்டவரை. அப்போ எந்திரிப்பார், பெட் அவுட் எந்திரிப்பார். அவர் கால் முழுக்க மரக்கட்டமாக நம்ம இருக்கும், எந்த விதமான சொர்ணம் இல்லாத கால். அது இதுக்கு மேலே பேரலைஸ்ட். அவர் எழுந்து நடஞ்சனோம்னா காலை தூக்கி அப்படி வச்சோம்னா ஒரு தட்டை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். கீழே வைப்பார், கீழே வச்சு உடனே மேலேருந்து ஒரு சூடான எண்ணெய் விழுகிற மாதிரி மேலே இருக்கும். கீழே இறங்கும்போது காலெலாம் 1008 ஊசி குத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா வேலை செய்யுது, எல்லா செல்ஸும் வேலை செய்யுது. அவர் பேசிவார் இல்லை, ஆக்டிவாக இருந்தார். பெற்றுக்கொண்டேன், எடுத்துக்கொண்டேன், விசுவாசித்தேன், மூவ் ஆகுனார். அதுக்கப்புறம் 86 வயசு இருந்தார் உயிரோட. இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஃபெய்த் பாஸ்டர்ஸும், இன்னைக்கு பேசுகிற அத்தனை கிரேஸ் பாஸ்டர்ஸும் அவரோட செய்தி கேட்டவங்க. நான் சொல்கிறது அத்தனை பேரும். ஏன்? ஒரு மனுஷன் வசனத்தில் நின்னார், வார்த்தையில் நின்னார். அப்படி தலையெல்லாம் சீன் மாறிச்சு. உன்னை விசுவாசிக்கிறீங்களா? பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கன்னா விசுவாசிக்கணும். சில சர்ச்சை போனீங்கன்னா அந்நிய பாஷைக்காக ஜெபிக்கிறீங்க, ஓ ராதா நா ஷாபான்னு வார்த்தை வருது. உடனே உங்களுக்கு மனதில் என்ன வரும்? இல்லையே, அந்த சகோதரி சாட்சி வேறு மாதிரி தான் சொன்னாங்க, நான் அந்நிய பாஷையை கேட்கும் பொழுது என் மேலே ஒரு அக்கினி இறங்குச்சு, எனக்கு ஒரு அக்கினி இறங்கலையே, எனக்கு சூடாக இல்லையே, அப்போது அந்நிய பாஷை இல்லையா? அவனை முடிச்சு. சில சொல்லுவாங்க, ஆவியான என் மேலே வந்த உடனே நான் அப்படி 10 சேர் தள்ளி போய் விழுந்தேன், நான் விழலையே. அனுபவத்தை பிடிக்காதீங்க. அனுபவம் வேற, ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் வேறு விதமாக இருக்கும். வார்த்தை பிடிங்க. வார்த்தை வருதா? பேசுங்க, பேசுங்க, பேசிட்டே இருங்க, வந்துகிட்டே இருக்கும். அதோட சித்தம்னு விசுவாசிக்கணும். அப்புறம் அதை செய்ய ஒரு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கணும். அப்புறம் பெற்றுக்கொண்டு தான் விசுவாசிக்கணும். அப்புறம் ஆக்ட் பண்ணணும். கர்த்தர் தொழிலை ஏற்படுத்துவான்னு விசுவாசிக்கிறேன், தொழிலை ஏற்படுத்துவான்னு விசுவாசிக்கிறேன், கட்டாயம் தொழிலை ஏற்படுத்துவான்னு விசுவாசிக்கிறேன், கட்டாயம் தொழிலை ஏற்படுத்த. எவ்வளோ நாள் விசுவாசிக்கிறீங்க? 20 வருஷம் விசுவாசிக்கிறேன். காமராஜர் பக்கத்தில் உங்களுக்கு இன்னும் சிலை தான் வைக்கணும். திரும்பணுன்னு ஒரு காமராஜர் சிலை. விசுவாசிக்கிறீங்களா? மூவ் ஆகணும். விசுவாசங்கிறது இன்ஆக்டிவ் இல்லைங்க, விசுவாசங்கிறது ஆக்டிவ். பெற்றுக்கொண்டு தான் விசுவாசிக்கணும். இந்த பிரச்சனைலேருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவனாலே கூடும், எல்லாம் கூடும். எல்லாம்னா எல்லாம் கூடும். சில வசனங்கள் பார்ப்போம். சங்கீதம் 71:16. கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். நடப்பேன்னா ஃபார்வர்டாகி போவேன், முன்னேறி போவேன். யார் எதை முன்னிட்டு? வல்லமையை முன்னிட்டு நான் நடப்பேன். பணம் சொல்லும் உன்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லும், நடக்க முடியாதுன்னா முன்னேற முடியாதுன்னு சொல்லும்.
சரீரம் சொல்லும் வாய்ப்பு இல்லைங்கோ, மனது சொல்லும் வாய்ப்பே இல்லைங்கோ. எல்லாம் சோர்ந்து போய் அப்படியே கட்டில் உட்காந்து படுக்கிற மாதிரி சொல்லும். அந்த நேரத்தில் வாயை திறந்து கர்த்தராகி ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நான் நடப்பேன், நான் ஃபார்வர்டாகி போவேன். கையில் வந்து சொல்லுவோம், கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நான் நடப்பேன், முன்னேறி செல்வேன். 1000 தடைகள் வந்தாலும் தடைகளை மேற்கொண்டு நான் முன்னேறி முன்னேறி நாளுக்கு நாள் முன்னேறி போவேன். ஆமென். கர்த்தருடைய வல்லமையை முன்னிட்டு எனக்கு ஆம்ஸ் இருக்கு, ஆம்ஸ் இருக்கு, ஆம்ஸ் இல்லை. ஆம்ஸ் சொல்லும் பொழுது ஜிம்பாடி எல்லாமே டயர்டாக இருந்தால் கூட, சரீரமே முடியாதுன்னு சொன்னால் கூட உங்களுக்கு எண்ணம் பேசணும். கர்த்தராகி ஆண்டவருடைய வல்லமை முன்னிட்டு நான் நடப்பேன். வயசாயிருச்சு, மூச்சு விட்றீங்களங்க, மூச்சு விட்றீங்கல்ல, அப்படின்னா வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். மூச்சு விடலைன்னா தான் பிரச்சனை, மூச்சு விடுகிற வரை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். நான் ஏழை அதான் பேசக்கூடாது. கர்த்தருடைய வல்லமையை முன்னிட்டு நான் ஜெயிப்பேன். எனக்கு சப்போர்ட்டே இல்லை, எனக்கு கூட தான் யாருமே சப்போர்ட் பண்ணலை, ஒரு ஆள் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலைங்க. கர்த்தர் சப்போர்ட் பண்ணார், மனுஷன் பண்ணலை, நைனா பண்ணார். நைனா சில மனிதர்கள் மூலம் பண்ணார். ஆனால் அவங்கள நம்பின வாழலை. சில நண்பர்கள், நான் சொல்கிறது நண்பர்கள், விசுவாச நண்பர்கள். திரும்பி சொல்லுவோம், ஆண்டவராகிய கர்த்தருடைய வல்லமையை கொண்டு நான் நடப்பேன், முன்னேறுவேன். ஆமென். சங்கீதம் 84 இதை 100 முறை சொல்லுங்க. முன்னேற முடியாது, நடக்க முடியாத நடப்பேன், முன்னேறுவேன். வெறும் நடக்கிறது மட்டும் இல்லை, நடக்க முடியாத நடக்கிறது மட்டும் இல்லை, எல்லாரிலையும் நடந்து முன்னேறி போனோம். 84:7 அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்களோ அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து. சில டிரான்ஸ்லேஷன் போடுறேன், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து. இது குட் நியூஸ் பைபிள். they grow stronger as they go. அவர்கள் போகும் பொழுது பலனடைகிறார்கள், பலத்தின் மேல் பலனடைகிறார்கள். ஆனால் ஸ்டாப் பண்ணுறாங்க, அவர்கள் போகும் பொழுது பலனடைகிறார்கள். இது குட் நியூஸ் பைபிள், நாட் இங்கிலீஷ் வெர்ஷன். கீழே த லிவிங் பைபிள். they go from strength to strength. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைகிறார்கள். தமிழில் தான் சொல்லியிருக்கு, அவர்கள் பலத்தின் மேல், ஸ்ட்ரென்த்துக்கு மேல ஸ்ட்ரென்த்து. கைவது சொல்லுவோம், நான் பலத்தின் மேல் பலனடைகிறேன், நாளுக்கு நாள் பலத்தின் மேல் பலனடைகிறேன். நான் பலவீனன் அல்ல, நான் பலத்தின் மேல் பலனடைகிறேன், பலனடைந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறேன். ஆமென். பிசாசு சொல்லுவான், வர வர வீக் ஆகிட்டே இருக்கேம்மா. பிசாசு மட்டும் இல்லை, ரோட்டில் போகிறோம், என்னப்பா ரொம்ப ஒரு மாதிரியா இருக்க, போன வாரம் மாற்ற மாதிரி இல்லையே. போன வாரம் மாற்றது அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. ஒரு போன வாரம் பார்த்த ஜெராக்ஸ் இன்னைக்கு ஜெராக்ஸும் பார்க்குறாரு. போன வாரம் படித்த படிப்புக்கு ஒரு வார்த்தை அடுத்த நாள் தெரியாதவருக்கு சொன்னாரா? நாம் நாளுக்கு நாள் பலவீனம் அடையலை, நாளுக்கு நாள் பலத்தின் மேல் பலன் அடைகிறேன். சொல்லிகிட்டே இருங்க, 100 முறை சொல்லுங்க. உங்கள்கிட்ட இருந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஏன்னா சத்தியத்துக்கு சாட்சி எடுக்கிறோம். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலப்படுத்துகிறாரா? எங்கே இருக்கிறார் கிறிஸ்து? எல்லாவற்றையும். இல்லை எனக்கு மேஸ் வராதுங்க, எனக்கு அப்படி யாரும் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கல. எனக்கு 10th அப்புறம் கணக்கை விட்டுட்டேன், நம்ம கணக்கு வராதுன்ட்டு பியூர் சயின்ஸுக்கு போயிட்டேன். பியூர் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், ஆன்சிலரி ஃபிசிக்ஸில் கணக்கு இருக்கும், அந்த கணக்கை மட்டும் விட்டுருவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், அது ஒன்றுமே இல்லைடா, சிம்பிள்ரா அப்படின்னா. அதுக்கப்புறம் அதான் முதலவி போட்டேன். பேச முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் பேச முடியும்.
எனக்கு பாட முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் பாட முடியும். எனக்கு 4 பேருக்கு முன்னாடி தைரியமாக நிற்க முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே 4 பேருக்கு முன்னாடி சத்தியம் சொல்ல முடியும். இல்லை எனக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பிஸ்னஸ் பண்ண முடியும். சொல்லிட்டே வாங்க, பலன் உண்டு. இது ஆம்பிளிஃபைட் பைபிள் கொடுமா. I have strength for all things in Christ who empowers me. I am ready for anything and equal to anything through him who infuses inner strength into me. நான் எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் ஈக்குவலாக இருக்கிறேன் என்றால் எனக்குள்ள இருந்து ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தை எனக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்ஃபியூஸ் பண்ணுறாருன்னு தெரியும்ல, பல முறை சொல்லியிருக்கேன். டீ பேக்கத்துக்கு சுடி தண்ணியில் போட்டோன்னா என்ன வரும்? அந்த டீயில் இருக்க ஸ்ட்ரென்த்லாம் இன்ஃபியூஸ் ஆகும். அதான் இன்ஃபியூஸ் ஆகிறது. உங்களுக்குள்ளே இருந்து அப்படி இன்ஃபியூஸ் பண்ணுறார். இருக்கா? திரும்ப வாசிக்கிறேன். I am ready for anything and equal to anything through him who infuses inner strength into me. I am self-sufficient in Christ's sufficiency. கிறிஸ்துவோட சஃபிஷியன்சி கொண்டு நான் சஃபிஷியண்ட்டாக இருக்கேன். ஒன்று சொல்லுங்க, பிசாசு ஒன்றால் முடியாதுமா. முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றை செய்ய எனக்கு உண்டு 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 உண்டுன்னு சொல்லுங்க. சாட்சி இடுகிறீங்க. கடைசியில் ஒரே ஒரு வசனம் எபேசியர் 6:10 சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே. எனக்கு பவுல் ரொம்ப பிடிக்குங்க. கடைசியாகன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 20 வசனம் எழுதுவார். அன்றைக்கி ஜென்சி அப்பா ஒரு நான் வந்தார். இருக்கார்ல பிரதரு? இருக்கார். அன்றைக்கி என்ன பிரதர் கேட்டீங்களான்னு கேட்டேன். கடைசியான்னு சொல்லிட்டு 7 முறை நீங்கள் சொன்னீங்கன்னாரு. அவருக்கு வேறு எது கரெக்டாக என்னக்காரு ஒரு முறை சொல்லிட்டாரு. முடிஞ்சிடும், போயிடலாம். சரி, அடுத்த இன்னொரு கடைசியாக பிரதர் நான் பைபிள் படி தான் சொல்கிறேன். பாருங்கள், எபேசியர் 6:10 இருக்கா? 6:10 என்ன சொல்லுது? கடைசியாக சகோதரர், கடைசியாக என் சகோதரர். கடைசி என்ன அர்த்தம்? அந்த வசனத்தோடு முடிச்சிடும். அதுக்கப்புறம் 13 வசனம் இருக்குது, 24 தான் முடிக்கிறார். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. கர்த்தரில் பலப்படுங்க, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும் முடிச்சிருவோம். இது த லிவிங் பைபிள். Last of all, I want to remind you that your strength must be come from the Lord's mighty power within you. கடைசியாக ஒரு காரியத்தை ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். Your strength must come from the Lord's mighty power within you. உங்களுடைய ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமையிலிருந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வரணுங்கிறார். அதில் உள்ளே இருக்குது, அதில் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறார். ஸ்ட்ரென்த் உள்ளே இருக்கா? எங்கே இருக்குது? ஆவியில் இருக்குது. சொல்ல சொல்ல மனசுக்கு வரும். மனசு கொஞ்சம் ஹார்ட்டுக்கு போயிடும். ஹார்ட்லேருந்து ஹிட்டிங் போகும், அப்புறம் லங்ஸுக்கு போகும், அப்புறம் ஜாயின்ஸுக்கு போகும், அப்புறம் செல்ஸுக்கு போகும், அப்புறம் போயிட்டே இருக்கும். நம்மளும் போயிட்டே இருக்க வேண்டியதான். சொல்லுங்க, நான் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் பலப்படுகிறேன். நான் நாளுக்கு நாள் பலனடைகிறேன். என்னுடைய இருதயம் பலப்படுகிறது, என்னுடைய நுரையீரல் பலப்படுகிறது, என்னுடைய கணையம் பலப்படுகிறது, என்னுடைய கிட்னிகள் பலப்படுகிறது, என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் பலப்படுகிறது. பலத்தின் மேல் பலனடைகிறேன். தொடர்ந்து முன்னேறி போகிறேன். நான் நின்று விடவில்லை. தேவனை விசுவாசித்து தொடர்ந்து முன்னேறுகிறேன். தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற எனக்கும் எல்லாம் கூடும். ஆமேன், ஆமேன். எழுந்து நிற்போம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா நன்மைகளுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி, தயவுகளுக்காக நன்றி. இவ்வளவு பெரிதான மீட்பு எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதே மக்க நன்றி. அற்புதத்தின் தேவன் நீர் எங்களுடைய தேவனாயிருக்கிறீர். நாங்கள் அற்புதங்களை நம்புகிறோம், அதிசயங்களை நம்புகிறோம். உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவன் சொல்லப்பட்டிருக்கிறதே.
என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, சகலமும் உம்மால் கூடும் தேவனே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய வல்லமைக்கு எங்களை அப்படியே சரண்டர் பண்ணுகிறோம், கிருபைக்கு சரண்டர் பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறதை பேசுகிறோம், செயல்படுத்துகிறோம். வாழ்க்கையின் சகல பகுதிகளில் மகிமைப்படுவீராக, உயர்த்தப்படுவீராக. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உடைய கிருபை நிமித்தமும் சத்தியத்து நிமித்தமும் உடைய நாமம் சகல பகுதியிலும் மகிமைப்படட்டும். கனமும் மகிமையும் துதியும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு உண்டாகட்டும். அவர்களை பலவீனப்பட்டவன் ஒருவனே இருந்ததில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. சத்தியத்தை கேட்கிற ஒருவர் கூட பலவீனப்படக்கூடாது, ஒருவர் கூட குறைவுபடக்கூடாது, எந்த நன்மையும் குறைவுபடாதபடி பிள்ளை பேரில், பிள்ளை வளர்க்குறதுல, பொருளாதாரத்தில், சரீர சுகத்தில் எந்த பகுதியிலையும் குறைவில்லாதபடி எல்லா ரீதியிலையும் அற்புதம் நடக்க முடியாது ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள் சொல்லுகிறதையோ ப்ரொஃபஷனல் சொல்லுகிறதையோ நாங்கள் நம்பவில்லை. வார்த்தை நம்புகிறோம். நம்முடைய வார்த்தையே ஃபைனல் அத்தாரிட்டி, இறுதியான அதிகாரம் உடையதை விசுவாசிக்கிறோம். வார்த்தை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், பேசுகிறோம், வாழ்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.